அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ்ஜி ரோல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மைதா மாவு 3 கப்பு, அது 300 கிராம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணி மாவில் சேர்த்துக்கோங்க. வெஜ்ஜி ரோல் வந்து அதில் மொறுமொருன்னு இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு பிடிச்சி பாருங்கள். இதான் கரெக்டான பதம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். வெஜ்ஜி ரோலோட ஃபுல் வீடியோ வேணுன்னா கேளுங்க, நான் வீடியோ போடுறேன். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விடலாம். மாவு காயாமல் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் மேலே தடவிக்கலாம். வெஜ்ஜி ரோலுக்கு உள்ளடத்தை நம்ம வதக்கிக்கலாம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், வெங்காயம் 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன். எல்லா வெஜிடபிள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கங்க. இதோட மிளகாய்த்தூள், மெழுகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்துலேயும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் பொடியாக நறுக்குன மல்லிக்கீரை சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுக்கோங்க. மாவை உருண்டை பிடிச்சிக்கோங்க. பூரி மாவு அளவுக்குள்ளே உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ பூரி மாவு எப்படி தரட்டுமோ அந்த மாதிரி தரட்டிக்கோங்க. எல்லா மாவையும் தரட்டிக்கோங்க. வளர்த்துன மாவை ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நெய்யும் இடியப்பம் மாவையும் நல்லா சேர்த்து குழச்சதை மாவு மேலே தடவுங்க. 100 மாவையும் மேலே வைங்க. அதுக்கு மேலேயும் நெய் தடவுங்க. அப்படியே அடுக்கடுக்காக தடவிடுங்க. லாஸ்ட்டில் உள்ளதுக்கு தடவ வேண்டாம். அதோடய திரட்டுங்க. பெரிய சைஸாக பூரியாக திரட்டுங்க. நல்லா தோசைக்கல் நல்லா சூடு வந்த பிறகு மாவை போடுங்க. மாவு போட்டு திருப்பி விடுங்க. நல்லா எந்த பக்கம் சூடு இருந்துச்சோ அது திருப்பி அதுலேருந்து உரிக்கின்னு, அப்போ ஈஸியாக உரிச்சி வரும் பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது 10 நாள் ஆனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணால் வெடிக்காது, நல்லா வரும். இது வெஜ்ஜி ரோலாகவும் யூஸ் பண்ணலாம், சமோசாவுக்கும் யூஸ் பண்ணலாம், சூப்பராக வரும். ஈரத்துணி போடுங்க. அப்போ தான் வந்து இந்த சீட்டு வெடிக்காமல் வரும். நல்ல ஈரத்தன்மையோடு இருக்கும். நம்ம ஸ்டைலுக்கு 4 முள்ளையாக கட் பண்ணிக்கலாம். அதோட வதக்கின உள்ளடத்தையும் வச்சிடலாம். வச்ச பிறகு மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழச்சி தடவிடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதுங்க, ஒட்டாமல் வரும். திக்காக இருந்தால் நல்லா ஒட்டி வரும். ரோல் சுற்றிக்கலாம். எல்லா வெஜ்ஜி ரோலும் சுற்றின பிறகு எண்ணெய் சூடு வந்தோடனே வெஜ்ஜி ரோலை எண்ணெயில் சேருங்க. சேர்த்து பொன்னேரமாக பொரித்து எடுத்தால் சுவையான டேஸ்ட்டான வெஜ்ஜி ரோல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.